வணக்கம். சிம்மம் ராசி நேயர்களே, உங்களுடைய உயரத்தைக் கண்டு பொறாமைப்பட்டவர்கள் பலர். சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசினர் இயல்பாகவே தலைமை பண்பும் கம்பீரமும் கொண்டவங்க. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் போது, சமூகத்துல தொழில் களத்திலையும் உங்களுடைய கை ஓங்கும் போதுமே உங்களை சுற்றி இருந்த சிலரினுடைய கண்கள் பொறாமையால சிவந்திருக்கும். உங்க திறமையும் உழைப்பையும் பாராட்டுவது போல நடித்து கொண்டேவும் முதுகுக்கு பின்னால உங்க வளர்ச்சியை பற்றி குறை கூறியவங்க பலர் இருந்திருப்பாங்க. நீங்க அடைந்த உயரம் ஏதோ தற்செயலா வந்ததா கூறி உங்களை மட்டம் தட்ட முயற்சிருந்திருப்பாங்க. ஆனா அந்த பொறாமை தீயினுடைய வெப்பத்தை உணர்ந்த போதிலுமே நீங்க உங்களுடைய கம்பீரத்தை குறைத்து கொள்ளாம எதையும் பொருட்படுத்தாம மேலும் மேலும் உயர்த்திக்கு பறக்க தொடங்கியிருப்பீங்க உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் போதெல்லாம் சமூகத்துல தொழில் காலத்திலையுமே உங்க கை ஓங்கும் போதுமே உங்களை சுற்றி இருந்தவங்க சிலரின் கண்கள் பொறாமையால உங்க வாழ்க்கையை பற்றி சிவந்திருக்கும். அது உங்க திறமையும் உழைப்பையும் பாராட்டுவதை போல நடித்தேவும் முதுகுக்கு பின்னால உங்களோட வளர்ச்சியை பற்றி குறை கூறியவர்கள் பலர் இருந்திருப்பாங்க. வெற்றியை தடுக்க முயன்ற எதிரிகள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருப்பாங்க. நீங்க தொட்ட ஒவ்வொரு இலக்கையும் அடைவதற்கு முன்பா உங்களுக்கு தெரியாமலேயும் பல மறைமுக எதிரிகள் உருவாகியிருந்திருப்பாங்க. சிம்மம் ராசியின் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை உடைப்பது அவங்களுடைய பிரதான நோக்கமாய் இருந்திருக்கும். உங்களோட திட்டங்கள்ல முன்கூட்டியே அறிந்தவும் அதுல தடங்கல்களை ஏற்படுத்த சதி திட்டங்களை தீட்டியிருந்திருப்பாங்க. தொழில் போட்டி, அலுவலக அரசியல் அல்லது சமூக மட்டத்துல உங்களுக்கான வாய்ப்புகளை தடுத்து நிறுத்தும் முயற்சியில பல தீவிரமா ஈடுபட்டிருந்திருப்பாங்க. ஆனா எதிரிகளுடைய ஒவ்வொரு தடையுமே உங்க விடாமுயற்சியிலையும் நேர்மையான உடைத்திருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில உங்களோட வெற்றியை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது என்ப திட்டவட்டமாவே நிரூபித்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலையும். அது உங்களுக்கு தெரியாமலேயும் பல மறைமுக எதிரிகளும் உருவாக்கி இருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. அது உங்களுடைய திட்டங்களை முன்கூட்டியே அறிந்தேவும் அதுல தடங்கல்களை ஏற்படுத்த சதி திட்டங்கள் தீட்டியிருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. தொழில் போட்டி, அலுவலக அரசியல் அல்லது சமூக மட்டத்துல உங்களுக்கான வாய்ப்புகளை தடுத்து நிறுத்தும் முயற்சியில பல தீவிரமா உங்களுக்கு ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. பண விஷயத்துல நடந்த மோசடிகள் உங்களுக்கு அதிகமான மனக்கவலைகளை ஏற்படுத்தி இருந்திருக்கும். அளவற்ற தாராள குணமும் பிறரை எளிதும் நம்பும் மனப்பான்மை கொண்ட சிம்மம் ராசினருக்கு பணம் விஷயத்திலேயும் ஏமாற்றங்கள் புதியவை அல்ல. உதவி என்று கேட்டு வந்த சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்த தேவைகளை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு பணத்தை வாரி கொடுத்திருந்திருப்பீங்க. ஆனா கொடுத்த பணம் திரும்பி வரவில்லை. கேட்டா பொய்யான காரணங்களை கூறி உங்களை அலைக்கழித்திருந்திருப்பாங்க. நிதி மேலாண்மையில நீங்க காட்டிய அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு சிலர் திட்டமிட்டு உங்களை நிதி நெருக்கடிக்குள்ள தள்ளியிருந்திருப்பாங்க. பண இழப்பை விட நம்பிக்கையின் பெயரால இந்த நடந்த இந்த மோசடிகள் உங்க மனசை வெகுவாவே காயப்படுத்தியிருந்திருக்கும். அதாவது நீங்க எளிதில் நம்புற மனப்பான்மை கொண்ட சிம்மம் ராசினருக்கு பண விஷயத்துல ஏமாற்றங்கள் புதியவை அல்ல உங்க வாழ்க்கையில. ஏன்னா நீங்க உதவி என்று உங்கள்ட்ட கேட்டு வந்த சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்களின் சொந்த தேவைகளுக்கு கூட ஒதுக்கி வைத்திருந்த பணத்தை வாரி கொடுத்திருந்திருப்பீங்க. ஆனா கொடுத்த பணம் திரும்பி வரவில்லை. கேட்டால் பொய்யான காரணங்களை கூறியவும் உங்களை அலைக்கழித்திருந்திருப்பாங்க. நீங்க நிதி மேலாண்மையில நீங்க காட்டிய அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டேவும் சில திட்டமிட்டேவும் உங்களை நிதி நெருக்கடியில் தள்ளியிருந்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. தலைமை பொறுப்புகள் கிடைக்கப் போகின்றது. சிம்மம் ராசியின் அதிபதியான சூரியன் பகவான் உங்க ராசியில வீரியமுடன் விளங்குவதால நீங்க செல்லும் இடமெல்லாமே தலைமை தாங்கும் அதிகாரமும் ஆளுமையும் உங்களை தேடி வரப்போகின்றது. இதுவரை மற்றவங்களுக்கு கீழே வேலை செய்து அமைதி காத்த உங்களுக்கு இப்போது பெரிய குழுக்களை வழிநடத்துற உயர் பொறுப்புகள் இயல்பாவே அமையப்போகுது. உங்க வார்த்தைகளுக்கு சமுதாயத்திலையும் நீங்க பணிபுரியும் இடத்திலேயுமே தனி மரியாதை கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய நிர்வாகத்திறன், தீர்க்கமாக முடிவெடுக்கும் ஆற்றலும் மற்றும் எல்லோரையும் அரவணைத்து செல்லும் பண்பு ஆகியவற்றை கண்டு மேலதிகாரிகளும் மக்களும் வியப்படைப்பாங்க.
எப்பேற்பட்ட சவாலான சூழ்நிலையா இருந்தாலுமே அதை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து வெற்றி அடையும் வல்லமை உங்களுக்கு உண்டாக போகுது. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கின்ற தலைமை பொறுப்புகள் மிக சரியாக பயன்படுத்தி உங்க அதிகாரத்தையும் திறமையும் நிரூபிக்க போறீங்க. அது நீங்க இதுவரை மற்றவங்களுக்கு கீழே வேலை செய்து அமைதி காத்த உங்களுக்கு இப்போது பெரிய குழுக்களை வழி நடத்துற உயர் பொறுப்புகள் இயல்பாகவே அமையப்போகுது. உங்க வார்த்தைகளுக்கு சமுதாயத்திலையும் நீங்க பணிபுரியும் இடத்திலேயுமே தனி மரியாதை உங்களுக்கு கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாம உங்க எப்பேற்பட்ட சவாலான சூழ்நிலையா இருந்தாலுமே அதை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து வெற்றியடையும் வல்லமை உங்களுக்கு உண்டாக போகின்றது. தொழில உயர்வு ஏற்பட போகின்றது. வியாபாரம் மற்றும் தொழில் துறையில ஈடுபட்டுள்ள சிம்மம் ராசினருக்கு இது ஒரு பொற்காலமாகவே அமையப்போகுது. இதுவரை தொழிலில் இருந்த முடக்கங்கள், பணப்புழக்க குறைபாடுகள் மற்றும் மறைமுக போட்டிகள் அனைத்துமே சூரியனின் ஒளிப்பட்ட பனி போல விளக்கப் போகின்றது. புதிய முதலீடுகளை தைரியமா செய்து தொழில அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்துவீங்க. உங்களுடைய யோசனைகளும் திட்டமிடல்களும் தொழில மிகப்பெரிய லாபத்தை தரப்போகின்றது. அரசு வழியிலான அனுமதிகள், உரிமங்கள் பெறுவதில் இருந்த தடைகள் நீங்க போது உங்க வாழ்க்கையில வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கணிசமா உயரப்போகின்றது. கூட்டு தொழில் செய்பவங்களுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து நல்ல புரிதலும் லாப பகிர்வும் உங்களுக்கு உண்டாக போகின்றது வாழ்க்கையில. அதை நீங்க புதிய முதலீடுகளை தைரியமா செய்து தொழில அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்த போறீங்க. உங்களுடைய யோசனைகளும் திட்டமிடல்களும் தொழில மிகப்பெரிய லாபத்தை தேடித்தரப் போகுது. அது மட்டுமல்லாம அரசு வழியிலான அனுமதிகளும் உரிமங்கள் பெறுவதிலும் இருந்த தடைகள் அனைத்துமே போது உங்க வாழ்க்கையில. சூரிய பகவான் அருளால கீர்த்தி பெற போறீங்க நீங்க. நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவானுடைய பூரண அருள் பெற்ற சிம்மம் ராசினருக்கு இந்த காலகட்டத்துல புகழும் கீர்த்தியும் நாலாபுறமும் பரவ போகின்றது. நீங்க செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் சமூகத்துல உங்களுக்கு நல்ல பெயரை பெற்று தரப்போகுது. உங்களுடைய திறமைக்கு உலக அளவில் அல்லது ஒரு சமூக அளவில் அங்கீகாரம் கிடைக்கும். இதுவரை மறைக்கப்பட்டிருந்த உங்களின் நற்குணங்களும் திறமைகளும் வெளிச்சத்திற்கு வரும். கலை, இலக்கியம், அரசியல் மற்றும் சமூக சேவைகள்ல உள்ளவங்களுக்கு புதிய விருதுகளும் கௌரவங்களும் சேரப்போகின்றது. மக்கள் மத்தியில உங்களுடைய செல்வாக்கும் பல மடங்கு அதிகரிக்கப் போகின்றது. எங்கு சென்றாலுமே உங்களுக்கு முன்னுரிமையும் தனி கௌரவமும் அளிக்கப்பட போகுது. அது மட்டுமல்லாம அளவுக்கு சூரிய பகவான் உங்களின் புகழ மேலோங்க செய்ய போகிறார். அது நீங்க செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியமும் சமூகத்துல உங்களுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தர போகுது. நீங்க மறைக்கப்பட்டிருந்த உங்களுடைய நற்குணங்களும் திறமைகளும் வெளிச்சத்திற்கு வரப்போகுது. கலை, இலக்கியம், அரசியல் மற்றும் சமூக சேவையில உங்களுக்கு புதிய விருதுகளும் கௌரவங்களும் சேரப்போகிறது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சுருக்கமாக முடிவெடுக்கும் ஆற்றலும் மற்றும் எல்லோரையும் அரவணைத்து செல்லும் பண்பு ஆகியவற்றை கண்டு மேலதிகாரிகளும் மக்களும் வியப்படைப்பாங்க. எப்பேற்பட்ட சவாலான சூழ்நிலையா இருந்தாலுமே அதை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து வெற்றி அடையும் வல்லமை உங்களுக்கு உண்டாக போகுது. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கின்ற தலைமை பொறுப்புகள் மிக சரியாக பயன்படுத்தி உங்க அதிகாரத்தையும் திறமையும் நிரூபிக்க போறீங்க. அது நீங்க இதுவரை மற்றவங்களுக்கு கீழே வேலை செய்து அமைதி காத்த உங்களுக்கு இப்போது பெரிய குழுக்களை வழி நடத்துற உயர் பொறுப்புகள் இயல்பாகவே அமையப்போகுது. உங்க வார்த்தைகளுக்கு சமுதாயத்திலையும் நீங்க பணிபுரியும் இடத்திலேயுமே தனி மரியாதை உங்களுக்கு கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாம உங்க எப்பேற்பட்ட சவாலான சூழ்நிலையா இருந்தாலுமே அதை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து வெற்றியடையும் வல்லமை உங்களுக்கு உண்டாக போகின்றது. தொழில உயர்வு ஏற்பட போகின்றது. வியாபாரம் மற்றும் தொழில் துறையில ஈடுபட்டுள்ள சிம்மம் ராசினருக்கு இது ஒரு பொற்காலமாகவே அமையப்போகுது. இதுவரை தொழிலில் இருந்த முடக்கங்கள், பணப்புழக்க குறைபாடுகள் மற்றும் மறைமுக போட்டிகள் அனைத்துமே சூரியனின் ஒளிப்பட்ட பனி போல விளக்கப் போகின்றது. புதிய முதலீடுகளை தைரியமா செய்து தொழில அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்துவீங்க. உங்களுடைய யோசனைகளும் திட்டமிடல்களும் தொழில மிகப்பெரிய லாபத்தை தரப்போகின்றது. அரசு வழியிலான அனுமதிகள், உரிமங்கள் பெறுவதில் இருந்த தடைகள் நீங்க போது உங்க வாழ்க்கையில. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கணிசமா உயரப்போகின்றது. கூட்டு தொழில் செய்பவங்களுக்கு இடையே இருந்த
கருத்து வேறுபாடுகள் மறைந்து நல்ல புரிதலும் லாப பகிர்வும் உங்களுக்கு உண்டாக போகின்றது வாழ்க்கையில. அதை நீங்க புதிய முதலீடுகளை தைரியமா செய்து தொழில அடுத்த கட்டத்துக்கு விரிவுபடுத்த போறீங்க. உங்களுடைய யோசனைகளும் திட்டமிடல்களும் தொழில மிகப்பெரிய லாபத்தை தேடித்தர போகுது. அது மட்டுமல்லாம அரசு வழியிலான அனுமதிகளும் உரிமங்கள் பெறுவதிலும் இருந்த தடைகள் அனைத்துமே போது உங்க வாழ்க்கையில. சூரிய பகவான் அருளால கீர்த்தி பெற போறீங்க நீங்க. நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவானுடைய பூரண அருள் பெற்ற சிம்மம் ராசினருக்கு இந்த காலகட்டத்துல புகழும் கீர்த்தியும் நாலாபுறமும் பரவப் போகின்றது. நீங்க செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் சமூகத்துல உங்களுக்கு நல்ல பெயரை பெற்றுத் தரப்போகுது. உங்களுடைய திறமைக்கு உலக அளவில் அல்லது ஒரு சமூக அளவில் அங்கீகாரம் கிடைக்கும். இதுவரை மறைக்கப்பட்டிருந்த உங்களின் நற்குணங்களும் திறமைகளும் வெளிச்சத்திற்கு வரும். கலை, இலக்கியம், அரசியல் மற்றும் சமூக சேவைகள்ல உள்ளவங்களுக்கு புதிய விருதுகளும் கௌரவங்களும் வந்து சேரப்போகின்றது. மக்கள் மத்தியில உங்களுடைய செல்வாக்கும் பல மடங்கு அதிகரிக்கப் போகின்றது. எங்கு சென்றாலுமே உங்களுக்கு முன்னுரிமையும் தனி கௌரவமும் அளிக்கப்பட போகுது. அது மட்டுமல்லாம அளவுக்கு சூரிய பகவான் உங்களின் புகழ மேலோங்க செய்ய போகிறார். அது நீங்க